பிக் பாஸ் நிகழ்ச்சியில தன்னோட குணத்தால எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்காங்க ஓவியா. இவங்க செய்யற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். 2 நாள் முன்னாடி நிகழ்ச்சியில இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு சின்ன தூணை காலில் இடறிட்டாங்க. இதனால அந்த கல்லுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்திருக்காங்க. அடுத்து கன்ஃபெஷன் அறையில பிக் பாஸோட பேசிட்டு இருக்கும் போது தான் அழுறது மக்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அதோட காலையில ஜாலியான பாடல்களை மட்டும் போடுங்க, அன்பான பாடல்களை போட்டா நான் அழுதுடுவேன் அப்படின்னு குழந்தை மாதிரி அவங்க கேட்டுக்கிட்ட விஷயம் பார்க்குறவங்களையும் அழ வச்சது. இதுக்கப்புறமா தன்னை பற்றி தவறாக பேசிட்டு இருக்கிற ஜூலியை பேச அழைச்சி ஆச்சரியப்படுத்தினாங்க. வா ஜூலி, அதை பற்றி நான் கேட்க மாட்டேன், சும்மா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க கள்ள கபடம் இல்லாமல் பேசினது ரொம்பவே நல்ல விஷயமா பெருந்தன்மையாகவும் பார்க்கப்பட்டது. இப்படி தன்னோட நிஜமான செயல்களால் தொடர்ந்து வியக்க வச்சுட்டு இருக்காங்க ஓவியா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓவியாவை அழ வச்ச அந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு ஓவியா ரசிகர்கள் பயங்கரமான ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க போல. ஓவியாவை காலையில எழும்போது அழ வச்ச அந்த முக்கியமான காரணம் இரும்பு குதிரையில இடம் பிடிச்ச பெண்ணே பெண்ணே அப்படின்ற சோகமான பாடல் தான். அந்த பாட்டை அன்னைக்கு மட்டுமே யூடியூப்ல தேடி 10,000க்கும் அதிகமானவங்க பார்த்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓவியா அப்படின்ற ஒரே ஒருத்தவங்க தான் காரணம் அப்படின்னு ஓவியா ரசிகர்கள் சோஷியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம NET TV4U சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.